அப்போது உடம்பு முழுக்க கிருமிகள் இருக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து ஓவர் ரியாக்ட் சம்டைம்ஸ் பண்ணும். குடல் வந்து ஓட்டையாகலாம். அப்படி ஓட்டையாகும்போது குடலில் இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து உடம்போட மற்ற பகுதிகளுக்கு அந்த ஓட்டை மூலமாக பரவனா கூட ஒமேகா 3 கொழுப்புகள் நம்ம வந்து உணவில் சேர்த்தாலும் சரி, இல்லை இப்போ சப்ளிமெண்ட்டாக எடுத்தால் கூட நல்லது தான். ஆனால் இதுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதற்குரிய ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த கிருமிகளெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா பாசிங் நோ யூரின் கடந்த 12 மணி நேரத்தில் சுத்தமாக சிறுநீர் கழிக்கல. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நான் ஒரு ஏசி ரூம்குள்ளே நின்றுட்டு இருக்கேங்க. அதனால் வந்து எனக்கு எந்த வேர்வையும் கிடையாது, ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஏசி ரூமுக்குள்ளே கூட பயங்கரமாக வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. டாக்டர், என்னோட வயசு 50, செப்டிசீமியா இருந்துச்சு, உடம்பில் 8 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டாலும் உடம்பில் தாங்க முடியாத அளவு வியர்த்து கொட்டுது, யார்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட கேள்வியை ஒட்டியே இன்னும் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இதே ப்ராப்ளம் இருக்கு, ஆப்ரேஷன் செஞ்ச பிறகு அதிகமாக வேர்த்து கொட்டுது, இதுக்கு என்ன தீர்வு, இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக இந்த கமெண்ட்ல அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செப்டிசீமியா அப்படின்னா என்னங்க, ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக வந்து ஒரு பிளேடு வந்து கிழிச்சிருச்சு, நம்மளுக்கு ஒரு சின்ன புண்ணு உருவாகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுங்க, அந்த புண்ணு வந்து ஒரு 2-3 நாளில் வந்து நல்லா ஆறிடும், ஃபுல்லாக மூடிடும். ஒருவேளை அது கொஞ்சம் பெரிய புண்ணாக இருக்குன்னு வைங்களேன், அந்த இடத்துல அந்த புண்ணை நாமளும் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுங்க, அந்த புண்ணில் வந்து அழுக்குகள்லாம் பட்டு, மண்ணு பட்டு, தூசி பட்டு, நம்ம அதை கவர் பண்ணாமல் வச்சிருக்கும் போது ஒருவேளை கிருமிகள் நிறைய உள்ளே பூந்து அந்த பாக்டீரியா தொற்றுக்கள், கிருமிகள் அந்த இடத்துல அதிகமான இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தலாம். அதிகமான இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அந்த இடத்துல சீல் வடிவது போன்ற விஷயங்கள் கூட இருக்கும். ஆனால் இதுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதற்குரிய ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த கிருமிகளெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா போக போக இந்த புண்ணும் சரியாக போகும். அதுக்கப்புறம் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு கேர் கொடுத்தோம் அப்படின்னா. ஆனால் இன்னும் அந்த சீல் கட்டி அதையும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த பாக்டீரியா கிருமி அதுக்கப்புறம் அங்கேருந்து உடம்பு முழுக்க ரத்தத்தில் பரவிடும். ஃபர்ஸ்ட் இப்படி ரத்தத்தில் உடம்பு முழுக்க பரவுச்சுன்னா அப்போ நம்ம எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும், எப்படியாவது இதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறதுக்காக இது வந்து அதீதமாக போராடும். அப்போது உடம்பு முழுக்க கிருமிகள் இருக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து ஓவர் ரியாக்ட் சம்டைம்ஸ் பண்ணும். ஐயோ இவ்வளோ ப்ராப்ளமா, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுதா, அப்போ நான் இது எல்லாத்தையும் நான் அழிக்கணும்னு சொல்லி உங்கள் எதிர்ப்பு சக்தி 10 மடங்கு தீவிரமாக ஒரு மாவீரனாக போரிட ஆரம்பிச்சது அப்படின்னா சில சமயம் இது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாங்க. பொதுவாக செப்சிஸ் அப்படிங்கிறது ஒரு செயின் ரியாக்ஷன், ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ள சங்கிலி தொடர் மாதிரி. முதல்ல ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன், அந்த சின்ன இன்ஃபெக்ஷன் வந்து பின்னாடி பெரிய இன்ஃபெக்ஷனாக தொற்றுக்கள், கிருமிகள் உடம்பு முழுக்க பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி தொற்றுக்கள் உடம்பு முழுக்க பரவும்போது எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேலை செய்யுது. எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக வேலை செய்யும் போது ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் குறையுது. பிளட் ப்ரெஷர் குறையும் போது ரத்த ஓட்டம், உறுப்புகளுக்கு போய் கிடைக்க வேண்டிய ரத்த ஓட்டம் குறையுது. இதனால ஒவ்வொரு உறுப்பா டேமேஜ் ஆகும். கிட்னி செயலிழக்கும், கல்லீரல் செயலிழக்கும். அடுத்த கட்டமாக மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர், எல்லா உறுப்புகளையும் பாதிச்சு இறப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் செப்சிஸ். உலகம் முழுக்க 3 to 4 செகண்டுக்கு ஒருத்தர் இந்த செப்சிஸால இறக்குறாங்க. இந்தியாவில் அப்ராக்சிமேட்டா 3 லட்சம் பேர் இறக்குறாங்க வருஷம் செப்சிஸ்னால. பொதுவாக செப்சிஸ் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா இம்மீடியட்டா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 80% சர்வைவல் ரேட் இருக்கு. ஆனால் லேட் ஆயிடுச்சுன்னா 20% தான் சர்வைவல் ரேட்டு. உயிர் பிழைக்கக்கூடிய சாத்தியக்கூறு அப்படிங்கிறது லேட் ஆக 20% குறையுது. ஆரம்ப கட்டத்தில் 80%. அப்படிங்கிறது வெளியில் ஏற்படக்கூடிய ரத்த காயமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ யூரினரி தொற்றுக்களும் சில சமயம் செப்சிஸாக மாறலாம். குடலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சில சமயம் டியூ பர்ஃபரேஷன் சொல்லுவாங்க, அதாவது அல்சர். மது குடிக்கிறவங்களே இது ரொம்ப காமன். குடல் வந்து ஓட்டையாகலாம். அப்படி ஓட்டையாகும் போது குடலில் இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து உடம்போட மற்ற பகுதிகளுக்கு அந்த ஓட்டை மூலமாக பரவனா கூட செப்சிஸ் தான் ஆகும். அதனால செப்சிஸ்க்கான காரணங்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. எதனால வேணாலும் செப்சிஸ் வரலாம். அதனால தான் வந்து அறுவை சிகிச்சை பண்ண பின்னாடி கூட சில சமயம் செப்சிஸ் வரலாம். செப்சிஸ் இருக்குன்னா அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா, அது இந்த வார்த்தையிலே இருக்கு, SEPSIS செப்சிஸ். எஸ் அப்படின்னா ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், குழப்பம், பேச்சு குளறல், குழப்பம். எக்ஸ்ட்ரீம் ஷிவரிங், அதாவது நடுக்கம். காய்ச்சலே இருக்காது, காய்ச்சல் இல்லாம உடம்பு அதிகமா நடுக்கம் எடுக்குது. பாசிங் நோ யூரின் கடந்த 12 மணி நேரத்துல சுத்தமா சிறுநீர் கழிக்கல. அடுத்த எஸ் சிவியர் பிரெத்லெஸ்னஸ், கடுமையாக மூச்சு வாங்குது. ஐக்கு வந்து ஐ ஃபீல் ஐ மைட் டை, அதாவது நான் சாக போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வே வரும். குறிப்பா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ல பேஷண்ட் சொல்லுவாங்க,
இது ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் கூட. மற்ற விஷயங்கள்லாம் இருந்து இதுவும் இருக்குன்னா இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சைன். அடுத்த எஸ் வந்து ஸ்கின். தோல் வந்து ஒரு மாதிரி கலர் நிறம் மாறினாப்புல, மாட்டிலிங்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ட்ரையா இல்ல நீலம் போத்தோ தோள்கள் மாறுது அப்படின்னா இந்த செப்சிஸ் அப்படிங்கிற இந்த 6 அறிகுறிகள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். கண்டிப்பா இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. ஆன்டிபயோட்டிக்ஸ், தீவிர கண்காணிப்பு ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணணும். செப்சிஸோட ஆரம்ப புள்ளி எது வேணா இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, 25% லங் இன்ஃபெக்ஷன், நுரையீரல் தொற்றுக்கள், நிமோனியா செப்சிஸா மாறலாம். 25% வயிறு சம்பந்தப்பட்ட அப்டாமினல் இன்ஃபெக்ஷன் தொற்றா மாறலாம். 15% சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பாதையில் எங்க வேணாலும் தொற்று கிருமி இருந்து அது செப்சிஸா மாறலாம். 10% தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். 10% போஸ்ட் சர்ஜிக்கல். இந்த வீடியோவில் ஒரு நேயர் கேட்டார் இல்லையா, சர்ஜரிக்கு அப்புறம் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இது மாதிரி 10% பேருக்கு செப்சிஸ் சர்ஜரி பண்ணது பின்னாடி வரலாம். அஃப்கோர்ஸ் அதுல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டு அவங்க மீண்டு வந்துட்டாங்க, அவங்களோட பிரச்சனை வேற. செப்சிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு தொற்றையும் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அப்படிங்கறத இங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். பொதுமக்களுக்கே அவ்வளவு தெரிஞ்சா போதும். சர்க்கரை இருக்கு, ஏஜ் 65க்கு மேல இருக்கு, புற்றுநோய் ரீசெண்டாக அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டிருக்கு, நீண்ட காலமாக சிறுநீரகம் இல்லை கல்லீரல் பிரச்சனைகள், எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து செப்சிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் கிடையாது. சரிங்க, இப்போ நான் வீடியோவில் ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்வெட்டிங் மிக அதிகமாக வந்து வேர்த்தல் இருக்குது எனக்கு, அதுவும் வந்து செப்சிஸ் வந்ததுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. எதனால் வியர்க்கும் அப்படின்னா, இந்த செப்சிஸ் வந்து நம்மளோட ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தானியங்கி சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அந்த தானியங்கி கண்ட்ரோல் சிஸ்டத்தை இது டேமேஜ் பண்ணுறதுனால சில பேருக்கு இந்த ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது, வேர்த்தல் அப்படிங்கிறது அது தானாகவே நடக்கிறது தானே, தானாகவே அது அதிகமாக நிகழலாம். இது வந்து போஸ்ட் செப்சிஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒன் ஆஃப் த அறிகுறியா இருக்கலாம். இதுல 4 விஷயங்கள் இருக்கு. அதாவது செப்சிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டு நம்ம ரெக்கவரி ஆயிட்டோம், ஆனா அதுக்கப்புறம் இந்த 4 அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்க. அதிகமா வேர்க்கிறது, ரொம்ப எளிதா சோர்ந்து போறது, ஃபெட்டிக், ஞாபக சக்தி குறையுது, மெமரி ப்ராப்ளம் இருக்கு, டென்ஷன், ஆங்ஸைட்டி, பயங்கர படபடப்பா இருக்கு. இது வந்து போஸ்ட் செப்சிஸ் சிண்ட்ரோம். இது 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்கள் வரை கூட இருக்கலாம். அதாவது நம்ம போன்ல வைரஸ் வந்துருச்சுன்னா போன் எப்படி ஸ்லோவா இயங்குது, அதே மாதிரி நம்ம பாடி வந்து செப்சிஸ்னால கொஞ்சம் ஸ்லோவா இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால அது நார்மல் கண்டிஷனுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. உணவுகள் நல்லா சாப்பிடுங்க. வேப்ப இலைகள் 4 to 5 வேப்ப இலைகள் கசப்பா தான் இருக்கும், கடிச்சு சாப்பிடுங்க. தயிர் சேர்த்துக்கங்க, ரெகுலரா வந்து காலையிலயும் மதியானமும் தயிர் சேர்த்துக்கங்க. நீர் சத்து மிகுந்த பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும். வெள்ளரிக்காய், தர்பூசணி போன்ற விஷயங்கள் நிறைய எடுத்துக்கலாம். மின்ட் கொரியாண்டர் ஜூஸ், அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்த இந்த ஜூஸ் தயாரிப்போம், அந்த ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம். தேங்காய் தண்ணீர் ரெகுலராக சேர்த்துக்கங்க. அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் மெக்னீசியமும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரத்துக்கு உதவி செய்யும். ரொம்ப காரமான உணவுகள், பொரித்த உணவுகள் வேண்டாம். டெய்லி யோகா இது மாதிரிலாம் பண்ணுங்க. வெயில்ல அதிகமாக போகாதீங்க. ரெக்கவரி ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பகல் நேரத்தில் வெளியே போகாதீங்க. காட்டன் உடைகள் அணிஞ்சிருக்கணும். அடிக்கடி தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரெக்கவரி ஆகிறதுக்கு. லைட் வாக்கிங் பண்ணுங்க. ரொம்ப தீவிர உடற்பயிற்சிகளும் கூட இப்போ வேண்டாம். சில சப்ளிமெண்ட்டுகள் சில பேருக்கு தேவைப்படலாம். ஏன்னா செப்சிஸ்லேருந்து மீண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதனால வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்து மாத்திரைகள் உங்களுக்கு குறிப்பாக தேவைப்படும். வைட்டமின் B12, வைட்டமின் B6 நிறைந்த உணவுகள், இதெல்லாம் தனித்தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன். மெக்னீசியம் சத்து தேவை. ஒரு நாளைக்கு 400 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் மெக்னீசியம் சத்து இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா தசைகளுக்கு, மசிலுக்கு அது நல்லது. ஒமேகா 3 கொழுப்புகள் நம்ம வந்து உணவுல சேர்த்தாலும் சரி, இல்லை இப்போ சப்ளிமெண்ட்டாக எடுத்தா கூட நல்லது தான். ப்ரோபயோட்டிக்ஸ் முக்கியம். அதனால தான் நான் தயிர் சொல்லிட்டேன். இயற்கையான முறையில் சேர்த்துக்கோங்க. தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. சில ஆயுர்வேதிக் சப்போர்ட் என்ன அப்படின்னா அஸ்வகந்தா, பிராமி, இது வந்து நரம்புகளுக்கு நல்லது. ஆம்லா, வைட்டமின் சி, அதாவது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ஜூஸா கூட போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலர் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நல்லா தூங்குங்க. இந்த ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது குறையும். நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் மாடிஃபிகேஷன் மூலமா ஒரு 60லேருந்து 70% இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இன்னைக்கான வீடியோவில் நம்ம செப்சிஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரமான பிரச்சனை குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு வரக்கூடிய போஸ்ட் செப்சிஸ் சிண்ட்ரோம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. உங்களுக்கு வந்திருக்காது, இருந்தாலுமே வந்து புரியலைன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இடத்துல கிடைக்காது, அதனால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.